Hello students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு லாஸ்ட் 10 days தான் இருக்குது. குறிப்பா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கடைசி 10 நாள் தான் இருக்குது. என்ன சார் 10 நாள் சொல்றீங்க? எங்களுக்கு 1ஆம் தேதி தான் 12th எக்ஸாம், 11th 4th. ஸோ இன்னும் 10 நாள் தான் இருக்குங்கிறீங்களே அப்படின்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா என்ன சொல்ல போனா 16 நாள் இருக்கா. இந்த 16 நாள்ல டெஃபினெட்லி பாத்தீங்க அப்படின்னா 5 days வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல போயிடும். ஸோ மேபி தொடர்ந்து 3 எக்ஸாம் ப்ராக்டிக்கல் வரலாம், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், எப்படி பார்த்தாலும் கேரண்டியா 5 days ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல போயிடும். ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் இருக்குது 11 days தான். நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 10 days இருக்குன்னு வச்சுக்குவோம். கரெக்டா இந்த வீடியோவை பாருங்க, டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இந்த வீடியோ கிரியேட் பண்ணும். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் புதுசா நம்ம சேனலை பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை தரும். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனி அப்கமிங் டேஸ்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ அண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இது வரைக்கும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்ல வரும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த 10 நாள் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்குது. இப்போ இந்த 10 நாளுமே உங்ககிட்ட முழுசா இருக்கானா? கிடையாது. கண்டிப்பா ப்ராக்டிகல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் உங்ககிட்ட இருக்குது. அப்ராக்சிமேட்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு 10 நாள் இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து தமிழ். கண்டிப்பா வந்து ரொம்ப நான் தமிழ்ல வந்து எனக்கு ஃபுல்லா தெரியும், ஒரு சும்மா எனக்கு ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க மேபி ஒரு நாள் இல்ல 2 நாள் வந்து எடுப்பீங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல நான் வந்து ஒரு 60 மார்க் 70 மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சமாவது நல்லா படிச்சேன் அப்படின்னா தான் எக்ஸாம் டயத்துல என்னால வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 80+ இல்ல 90+ மார்க்கோ எடுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 days முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப பாருங்க, இருக்கிற இந்த 10 நாள்லயுமே 3ல இருந்து 4 நாள், நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 3 days வச்சுக்கிறோமா, ரெண்டுக்கும் பொதுவா 3 days வந்து நீங்க தமிழ் தான் படிப்பீங்க. ஸோ அது வந்து ஓகே, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் என்னதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட, ஸோ நான் சென்டம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபியர் இருக்கதான் செய்யும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்காவே 3 days முன்னாடி தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குது? 7 days. அதாவது கரெக்டா 1 week தான் நம்ம கிட்ட வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த 7 days, இந்த 1 week வந்து நீங்க ப்ராப்பரா நான் சொல்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்க மார்க் வந்து இப்படி போய்கிட்டு இருக்க மாதிரி இப்படி கிராஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து, அதாவது இப்போ இந்த வீடியோலாம் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன், இதை மட்டும் கரெக்டாக கவனிங்க. அதாவது இப்போ உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மார்க்கை வச்சு உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க் எவ்வளோ வரும், இல்லை உங்களுடைய ரிவிஷன் எக்ஸாம் மார்க் வச்சு உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஒரு, ஏன்னா வருஷம் இதான் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த ஒரு இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம், உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மார்க் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் மெயினா 11th 12th கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அந்த வீடியோ சொல்லிக்கிறேன். 10th நான் லாஸ்டா சொல்றேன் பிகாஸ் ஆஃப் தி ரீசன் 10th வந்து இன்னும் 1 month மேலே டைம் இருக்குது. பட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இல்லை, ப்ராக்டிகல் எக்ஸாமே 12th ஸ்டார்ட் ஆயிருச்சு, 11th 19th ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அவங்க பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டாங்க. சொன்னால ஃபர்ஸ்ட் நான் 11th 12th சொல்லிக்கிறேன். 600 மார்க். இந்த 600க்கு நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேர் வந்து பிலோ 300 இருக்கீங்க. 300 மார்க்குக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல மேக்ஸிமம் 350+ மார்க், 350ல இருந்து ஒரு 370 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒருவேளை 300க்கு கீழே தான் பப்ளிக் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 350 to 370 தான். இது எப்போ அப்படின்னா நீங்க வந்து இதே மாதிரி தான் நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு எப்படி படிச்சீங்களோ ஸோ அதே ஃபோக்கஸோட அதே மாதிரி படிச்சீங்கன்னா தான் இந்த மார்க் கண்டினியூ ஆகும். ஒருவேளை நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்றேன், அப்படி இப்போ அந்த வீடியோ கடைசியில் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இந்த மார்க்கை இன்னமும் ஒரு 400+ இல்ல மேக்ஸிமம் 400+ ட்ரை பண்ணலாம். அதாவது பிலோ 300, 300க்கும் கீழே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பப்ளிக் எக்ஸாம்ல 400 ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் பாருங்க, செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு உங்களுடைய மார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 300+. ஒரு 300ல இருந்து நீங்க வந்து ஒரு
300 to 370 ஆர் 400 வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 450 பிளஸ் மார்க் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இது 350 to 370 சொன்னேன், பட் இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. 450, 445 இல்ல 455 அந்த மாதிரி தான் உங்களுடைய மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். நீங்க இதே வேகத்தோட படிச்சீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படிச்ச மாதிரியே நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மார்க் தான் எதிர்பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட், பப்ளிக் இது ஹாஃப் இயர்லியே 400 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களால பப்ளிக் எக்ஸாம்ல வந்து டெஃபினெட்லி பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 400 அப்படிங்கிறப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து 300 to 400, இங்க வந்து 400 to 450 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 440ல இருந்து 480 ஆர் 85 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் உங்க மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 420 மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம்ல ஆப்வியஸ்லி அவங்களால வந்து ஒரு 430 மார்க் இல்லை 450 மார்க் 460 அந்த ரேஞ்ச், அந்த 460 70 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய மார்க். இந்த வேகத்திலே நீங்க ஹாஃப் எக்ஸாமுக்கு படிச்ச அதே வேகத்தில் அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் அந்த மெத்தடை மாத்தாம இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இதான் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க். ஞாபகம் வச்சுங்க. இன் பிட்வீன் இந்த 2 மார்க்குக்குள்ள தான் ஒரு இந்த இன்டர்வெல்ல. அடுத்தது அண்ட் ஃபைனல் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுடைய மார்க் பாத்தீங்க அப்படின்னா இங்க 450 to 400 to 450. இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 450ல இருந்து ஒரு 500க்குள்ள இந்த மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுடைய மார்க் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல 500 பிளஸ் 500 பிளஸ்ங்கிறத விட 500 to ஒரு 540 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 525, 535, 530, 520 அந்த மாதிரி மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதே வேகத்துல படிச்சீங்கன்னா. அடுத்து இது லாஸ்ட் டைப்பா வச்சுக்குவோம். ஃபிஃப்த் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் இது ஹாஃப் இயர்லியில் 500 பிளஸ் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க் எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 550 பிளஸ் மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்து 550. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 எடுத்தாச்சு, அப்போ இன்னும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, நான் என்னென்ன விட்டேன், எனக்கு எப்படி மார்க் குறைஞ்சது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி டெஃபினெட்லி 550 ஆர் 570 மார்க்குக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்க இதே வேகத்துல ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல படிச்சா அதே வேகத்துல படிச்சீங்கன்னா நான் சொன்னதுதான் இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்க் தான் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கிடைக்கும். பாத்துக்கோங்க, 300 கீழே இருந்தீங்கன்னா 350 to 370, இதே 300 to 400 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 450 பிளஸ் மார்க் கிடைக்கும். இதே 400 பிளஸ், அதாவது 400 to 450னா உங்களுக்கு 440 to 485 வரைக்கும் கிடைக்கும். 450 to 500 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்னா 500ல இருந்து 540 வரைக்கும் எடுக்கலாம். இதே 500 பிளஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்னா டெஃபினெட்லி 550 பிளஸ் பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணா, அதாவது இப்போ நீங்க வந்து என்ன பண்ணா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் இதே மார்க் உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. ஸோ அப்போ இப்போ ஒரு 300க்கும் கீழே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 400லாம் கிடையாது, 450க்கு மேல எடுக்கணும். 400ல இருந்து ஒரு 450 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 500ல இருந்து 550 மார்க் எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸோ அப்படிங்கிற இந்த ஒரு சில டிப்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ அதை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கலர் சரியா தெரியுதான்னு தெரியல, ஸோ நான் கலர் மாத்திக்கிறேன். ஐ திங்க் இந்த கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க வந்து அதாவது ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வந்துச்சு, எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியானுச்சு. ஏன்னா இப்போ தெரியும், இப்போ நான் 400 300 மார்க்கு கீழே வந்திருக்கு, இல்லை 400 மார்க், உங்க எவ்வளோ மார்க் ஆனாலும் சரி இந்த சப்ஜெக்ட் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் என்ன ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸில் வந்து ஓகே ஒரு 80 மார்க் எடுத்தாச்சு, 80 ப்ளஸ். மேத்தமேட்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸில் வந்து நம்ம 60 பிளஸ் மார்க் தான் வந்திருக்கு. அப்போ சப்போஸ் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு 80 வந்திருந்தோம்னா நம்மளுடைய மார்க் இந்த 400ங்கிறது மேபி ஒரு 430 பிளஸ் தான் வந்திருக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் ஓகே, இதுக்கு நம்ம கம்மியான டைம் கொடுத்தா போதும், ஆனால் நமக்கு இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, இதில் தான் மார்க் கம்மியாக இருக்குது, அப்போ இதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூடியூப்ல நான் சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நல்லா படிக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வெப்சைட்ல வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நல்லா படிங்க. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எல்லா தடவையும் வீடியோவில் சொல்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 40% ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லாஸ்ட் 3 இயர் கொஸ்டின்லேருந்து வரும். ப்ளஸ் ஒரு 40% ஆஃப் கொஸ்டின் ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து எல்லாம் வந்துடும். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 80% கிட்ட வந்துடும். பட் ஏன் ப்ரீவியஸ் இயர் படிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாமா, அப்போ இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது. அப்போ இதே ஒரு 2-3 கொஸ்டின் பார்க்கையில இந்த கொஸ்டின் இதுலேயே இருக்குது, அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிக்க சொல்கிறது. உங்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், தென் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக மேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து சம் தான். சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ரீகால் ஆகும். இப்போ ஈஸியாக ஒரு சம் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, பின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சம் வந்து மேலோட்டமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அதை எழுதிலாம் பார்க்கல, எதுவும் பென்சிலே என்கிட்ட இல்லை, சும்மா நோட்டு இருக்குது, ஓகே இது இப்படி வந்துச்சு, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஏ டைப். பி டைப்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகே இது இப்படி வந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல இப்படி இது வந்துச்சு, அப்போ ஒர்க் அவுட் பண்ணி வைப்போம் அப்படின்னு எழுதி, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 2x/2 ஓகே = x. இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியானது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே அப்போ இந்த மாதிரி இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இதில் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகம், எந்த ஸ்டூடெண்ட் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பி தான் அதிக மார்க் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இல்லை, ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு அதிகம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை பொறுத்தவரை ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எழுதிடுவாங்க, மேலோட்டமா இல்லை, நல்லா தான் படிச்சிருக்காங்க, பட் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்க எழுதிடுவாங்க. பட் ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணல தான் அதோட டிஃபிகல்ட்டி தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 10% மார்க் கம்பேரிட்லி டு பி ஒரு 10% 10 to 15% மார்க் இவங்களோட அவங்க கம்மியாக தான் சான்ஸ் இருக்கு. இவங்க வந்து ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணனால எந்த இடத்துல டிஃபிகல்ட்டி வரும், எந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ உங்க ஃப்ளோல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் இந்த 1 வீக் வந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க. அண்ட் அப்கமிங் டேஸில் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஒரு 3 டைப் ஆஃப் வீடியோ ஃபார் ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் போடுறேன். இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்லோட் பண்ண போறேன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 70க்கு எழுதுறீங்க, 90க்கு எழுதுறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓவரால் 100க்கு வந்து 60+ எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் டைப் வீடியோ போடுறேன். செகண்ட் டைப் நான் என்ன போட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அவுட் ஆஃப் 100க்கு வந்து நீங்க 80+. இந்த 80+ங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாரும் டாப்பரா இருந்தாலும் சரி ஸ்லோலா இருந்தாலும் சரி இதை தான் மெயினாக டார்கெட் பண்ணணும். பிகாஸ் இதுதான் ஒரு நல்ல ஆவரேஜ் அண்ட் குட் மார்க் இது. ஸோ அதனால இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரும் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேர்ட் பார்ட் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே 100 out of 100 தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் 100 out of 100 வரல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 90 or 95+ ஆகுது எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேர்ட் டைப் ஆஃப் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வீடியோ அப்கமிங் டேஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய்.